ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. நேற்று பார்த்தீங்கன்னா சாம்சங் பெங்களூரில் ஒரு லான்ச் ஈவெண்ட்டை நடத்தி பயங்கரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனு, அவங்களோட புது சீரீஸான வாட்ச்சு, அதுக்கப்புறம் ஏர்பட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்மளை மாதிரி பசங்களுக்குலாம் இந்த ஃபோல்டபுள் ஃபோனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, யூனிக்காக ஒரு சில ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஃபுல்லாக சுற்றி கோல்டில் பார்த்தீங்கன்னா தங்க முலாம் பூசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட்மேடு ஃபோன்ஸு அது இதுன்னு சொல்லுவாங்க. ரேட்டெல்லாம் கேட்டால் பக்குன்னு தான் இருக்கும். ஆனால் அதை பற்றின தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம தேடுவோம், பார்ப்போம். அதை பற்றின வீடியோஸ்லாம் இருந்தால் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அந்த ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அந்த இஜெட் ஃப்ளிப்புன்னு சொல்லி ஒரு ஃபோன் இருக்கும்ல, இப்படி இருக்கும், அதை அப்படி மடக்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 1.5 வருஷம் கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் அந்த 50,000 60,000 ரேஞ்சு கிடச்சிச்சு. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடச்சி. அப்போ யூஸ்வலாக ஒரு சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் நிறைய பேர் குறையா தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி, அதுக்கப்புறம் மிட்ரேஞ்ச் ப்ராசரை வச்சு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க அந்த ஸ்னாப்ட்ராகன் 7 சீரிஸ்லாம் வச்சு. இப்போ நிறையா விஷயத்தை மாற்றிருக்காங்க. 4 டிவைசஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரேட் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே நண்பா, அவங்க லான்ச் பண்ணது 4 ப்ராடக்ட்டு. ஒன்று கேலக்ஸி வாட்ச் 5, இன்னொன்று கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ, அப்புறம் கேலக்ஸி இஜெட் ஃப்ளிப் ப்ரோ, அந்த சின்ன ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப் பண்ணுற மாதிரி. அடுத்ததாக கேலக்ஸி இஜெட் ஃபோல்டு 4 அப்படின்னு சொல்லி 4 டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்சை பற்றி பார்ப்போம். இந்த வாட்ச் யூஸ்வலாக உள்ள டிசைன் மாதிரி தான் நண்பா இருக்குது. ஸ்லீப் ட்ராக்கிங், பேட்டரி பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. 284 mAh 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கிறது தான் IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பயோ ஆக்டிவ் சென்சார்ஸ் அது இதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோ, இது உங்களுக்கு தெரியும், போன ஜென்ரேஷன் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனில் இன்டெலிஜென்ட் நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொண்டு வந்திருக்காங்களாம். 24 பிட் ஐஃபை சவுண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களாம். 360 டிகிரி ஆடியோ டெக்னாலஜி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நார்மலாக உங்கள் தியேட்டரு, உங்கள் ஊர்களில் உள்ள ஃபேமஸான தேட்டருக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டராக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு பேக்கில் உள்ள லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கராக இருக்கட்டும், டாப்பில் சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்பட்ஸில் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைவாக செக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் இந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீம்லெஸ் கனெக்டிவிட்டி, உங்ககிட்ட சாம்சங்கோட ஃபோன்ஸ் இருக்குது, அதே மாதிரி டிவியும் சாம்சங் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சைமல்டேனியஸாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எல்இ ஆடியோ, நியூ ஜென்ரேஷன் ப்ளூடூத் ஆடியோ கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி கம்மிங் சூன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேலக்ஸி இஜெட் ஃப்ளிப் 4, இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட் வரப்போது. 8128, 8256, 8512. அது போக தேர்ட் பார்ட்டி கேமரா சப்போர்ட் அப்படின்றத ப்ரீஃபாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்டா எல்லா ஸ்மார்ட் ஃபோன் தான்டா சப்போர்ட் பண்ணுது, நீங்கள் ஏன்டா இதை ஒரு புதுசாக இன்வால்வ் பண்ணி சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது போக மெயின் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் கேமரா பக்கம் அந்த டேட்டு டைம்லாம் காட்டும்ல, அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 1.9 இன்ச்சு ஸ்க்ரீனாக. கேமரான்னு பார்க்கும்போது ஒயிட் ஆங்கிள் 12 மெகாபிக்சல், அல்ட்ரா ஒயிடு பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல், அதாவது பிரைமரி 12, அல்ட்ரா ஒயிட் 12 2 கொடுத்துருக்காங்க. பிரைமரியில் பார்த்தீங்கன்னா OIS ஆனது இருக்குது. பேட்டரின்னு பார்க்கும்போது 3700 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. உண்மையில் நல்ல ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவான ஸ்மார்ட் ஃபோனில் 3700 எப்படி பார்த்தாலும் ஒரு அரை நாள் ஹெவி யூஸருக்கு தாக்கு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8+ Gen 1 ப்ராசர் தான் நண்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த இஜெட் ஃப்ளிப் 4, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் தெரியுமா? இதில் 3 கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான சென்சார், இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அப்புறம் அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல், அப்புறம் 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் 3x ஆப்டிக்கல் ஜூம் போகும். இதுலேயும் 3 வேரியண்ட்டு, 12256, 12512, 12 ரேமு, 1 TBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ இதுலேயே இருக்குது. மெயின் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 7.6 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே, குவாட் HD+ ரெசல்யூஷனோட 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். அது ஃப்ளிப் பண்ண பிறகு முன்னாடி ஒரு நேரோவாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே இருக்குது. அது 6.2 இன்ச்சு, அதுவும் AMOLED டிஸ்பிளே தான், 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட். பட் குவாட் HD கிடையாது, நார்மல் ஃபுல் HD+ டிஸ்பிளே தான். பேட்டரி 4400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அலுமினியம் ஃப்ரேமு, அது போக S Pen சப்போர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 ப்ராசர்,
டாப் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் IPX8க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது நண்பா. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். கேலக்ஸி பட்ஸ் 2 ப்ரோவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $229. அதாவது ரேட்டு படி காத்தோம்னா 20,000 ரூபாய் கிட்ட வருது. ஓகேவா, அமெரிக்கன் டாலர்ஸில் நான் சொல்கிறேன். அடுத்து கேலக்ஸி Z Flip 4 இருக்குல்ல, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா $1000. சொல்லப்போனால் 88,000 ரூபா சம்திங் வரும். ஆமாம், 78,000 80,000 வரும். இந்தியாவுக்கு வரும்போது எப்படினாலும் கூட ஒரு 10,000 ரூபா வச்சுக்கோங்களேன், 90,000 கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. வாட்ச் 5 பார்த்தீங்கன்னா $279. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த 22,000 23,000 சம்திங் வருது. அந்த ஃபோன் பெரிய சைஸ் வச்சுருக்காங்க Z Fold, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் தாண்டி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிவைஸஸ்லாம் உங்கள்கிட்ட இன்னோவேட்டிவாக இருக்குது, உங்கள்கிட்ட மணி இருக்குன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. பட் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணி வாங்க. ஏன்னா அடுத்து ஒரு இந்த Z Flip 4 இருக்குல்ல, இல்லை Z Fold 4 இருக்குல்ல, இதை நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் தருவாங்க. அது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் 5,000 பே பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்பட் ஃப்ரீயாக தந்துடும். வாட்ச் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக தந்துருவோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த வாட்ச் 20,000 ரூபாய் வாங்குறது உங்களுக்கு 5,000 ரூபாயில் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு பிராண்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாலும் ஒரு 2 மாதம் பொறுத்து வாங்கினீங்கன்னா நமக்கு மணி சேவ் ஆகும், எல்லா டிவைஸையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் வந்து கையில் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணி சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். அப்படி கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். அது போக இந்த இது பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தேடி சொல்கிறேன் நண்பா. தேங்க்யூ, பை பை.